மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கான வாஸ்து மற்றும் பொருட்கள் வைக்கும் முறை. மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் ஆவார். இது ஒரு நெருப்பு தத்துவத்தை கொண்ட ராசியாகும். செவ்வாயின் குணாதிசயங்களான ஆற்றல், தைரியம், வேகம் மற்றும் சுறுசுறுப்பை வீட்டில் தக்க வைத்து கொள்ளவும் வாழ்வில் முன்னேற்றத்தை ஈர்க்கவும் சில குறிப்பிட்ட பொருட்களை சரியான திசைகளில் வைப்பது சாஸ்திரத்தின்படி மிகவும் அவசியமாகும். மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் வீட்டில் எந்தெந்த பொருட்களை எங்கு வைக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். செம்பு மற்றும் உலோகப் பொருட்கள். செவ்வாய் கிரகத்திற்கு மிகவும் உகந்த உலோகம் செம்பு ஆகும். வீட்டில் செம்பு பொருட்களை பயன்படுத்துவது மேஷ ராசிக்காரர்களுக்கு நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். பொருட்கள்: செம்பு பானை, செம்பு ஜக், செம்பு விளக்கு அல்லது செம்பு கலசம். வைக்க வேண்டிய இடம் வீட்டின் கிழக்கு அல்லது தெற்கு திசையில். செம்பு பாத்திரத்தில் நீர் நிறைத்து வைப்பது வீட்டின் அதிர்வலைகளை சுத்தப்படுத்தும். பூஜை அறையில் செம்பு விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. நெருப்பு மற்றும் சமையலறை பொருட்கள். மேஷம் ஒரு நெருப்பு ராசி என்பதால் வீட்டின் அக்னி மூலை சமநிலையில் இருப்பது இவர்களுக்கு மிக முக்கியம். பொருட்கள்: கேஸ் அடுப்பு, மைக்ரோவேவ் ஓவன், இன்வெர்ட்டர் மற்றும் மின்சாதன பொருட்கள். வைக்க வேண்டிய இடம் வீட்டின் தென்கிழக்கு, அதாவது அக்னி மூலை திசையில் இவைகளை அமைக்க வேண்டும். சமையல் செய்யும் போது கிழக்கு நோக்கி நின்று சமைப்பது மேசராசிக்காரர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கருவிகள் மற்றும் இரும்பு பொருட்கள். செவ்வாய் கிரகமே ஆயுதங்கள், இரும்பு மற்றும் கூர்மையான கருவிகளுக்கு அதிபதியாக விளங்குகிறார். பொருட்கள்: வீட்டின் கட்டுமான கருவிகள், கத்திகள், இரும்பு பொருட்கள் மற்றும் வாகனங்களின் உதிரி பாகங்கள். வைக்க வேண்டிய இடம் இவற்றை வீட்டின் தெற்கு அல்லது மேற்கு திசைகளில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும். எக்காரணம் கொண்டும் வீட்டின் ஈசானிய மூலை எனப்படும் வடகிழக்கில் கூர்மையான இரும்பு பொருட்களை வைக்கக்கூடாது. சிவப்பு நிற அலங்கார பொருட்கள். செவ்வாயின் ஆதிக்க நிறம் சிவப்பு. இந்த நிறம் மேசராசிக்காரர்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடியது. பொருட்கள்: சிவப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிற திரை சீலைகள், கால் மிதியடிகள், சோஃபா கவர்கள் அல்லது சுவர் ஓவியங்கள். வைக்க வேண்டிய இடம் வீட்டின் தெற்கு சுவரில் சிவப்பு நிறம் கலந்த ஓவியங்களை, உதாரணமாக உதிக்கும் சூரியன் அல்லது ஓடும் குதிரைகள், மாட்டி வைப்பது வெற்றியை ஈர்க்கும். படுக்கை அறையில் தெற்கு பகுதியில் வெளிர் சிவப்பு நிறங்களை பயன்படுத்தலாம். தெய்வ படங்கள், பூஜை சாமான்கள். மேசராசிக்காரர்கள் செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமான், பைரவர் அல்லது துர்க்கையம்மனை வழிபடுவது தடைகளை நீக்கும். பொருட்கள்: முருகனின் திருவுருவ படம், செம்பு வேல் மற்றும் சிவப்பு நிற மரல்கள். வைக்க வேண்டிய இடம் பூஜை அறையின் வீட்டின் வடகிழக்கில் இருக்க வேண்டும். பூஜை பொருட்கள் மற்றும் சுவாமி படங்களை கிழக்கு அல்லது மேற்கு நோக்கி வைக்கலாம். செவ்வாய் கிழமைகளில் சிவப்பு அரளி பூக்களால் அலங்கரித்து வழிபடுவது அதிர்ஷ்டத்தை தரும். மண் மற்றும் விவசாயம் சார்ந்த பொருட்கள். செவ்வாய் பூமி காரகன் என்று அழைக்கப்படுகிறார். எனவே மண் சார்ந்த பொருட்கள் இவர்களுக்கு நிலையான தன்மையை கொடுக்கும். பொருட்கள்: களிமண் பானைகள், டெரக்கோட்டா, அலங்கார பொருட்கள் மற்றும் தொட்டி செடிகள். வைக்க வேண்டிய இடம் வீட்டின் பால்கனி, தெற்கு அல்லது தென்மேற்கு பகுதிகளில் மண் தொட்டிகள் செடிகளை வளர்க்கலாம். இது செவ்வாயின் அருளை நேரடியாக பெற்றுத்தரும். பணப்பெட்டி மற்றும் முக்கிய ஆவணங்கள். பொருளாதார வளர்ச்சி சீராக இருக்க செல்வத்தை ஈர்க்கும் குபேர மூலை சரியாக பயன்படுத்த வேண்டும். பொருட்கள்: பணம் வைக்கும் பீரோ, லாக்கர் மற்றும் சொத்து பத்திரங்கள். வைக்க வேண்டிய இடம் வீட்டின் தென்மேற்கு நைருதி மூலையில் வடக்கு திசையை பார்த்தவாறு பணப்பெட்டியை வைக்க வேண்டும். செவ்வாய் பூமிக்கு அதிபதி என்பதால் நிலம் தொடர்பான ஆவணங்களை இங்கு வைப்பது சொத்துக்களின் மதிப்பை உயர்த்தும். மேசராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டியவை: தெற்கில் நீர் அமைப்புகள் வேண்டாம். தெற்கு திசை செவ்வாய்க்கு உரியது, நெருப்புத்தன்மை கொண்டது. எனவே அங்கு மீன் தொட்டி அல்லது நீர் வீழ்ச்சி போன்ற நீர் சார்ந்த அலங்கார பொருட்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும். வடக்கில் குப்பைகள் வேண்டாம். வடக்கு திசையானது செவ்வாய்க்கு பகை கிரகமான புதனுக்கு உரியது. வீட்டின் வடக்கு திசையில் தேவையற்ற பழைய பொருட்கள், குப்பைகள் அல்லது உடைந்த பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டாம். அது நிதி நிலையில் தேக்கத்தை ஏற்படுத்தும்.